துலாம் ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. போன மாதமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததா, இந்த மாதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 2 ரெமெடி கொடுப்பேன். அதை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? கொஞ்சோண்டு நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டரி லோவான மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த 2 டிப்பு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்குங்க. இந்த ராசிக்கு ஆல்ரெடி 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாக 5ஆம் இடத்துல ராகு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை. அது வந்து நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நம்ம வேலை விஷயமாக கூட நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் ஏற்படும், ஓகேங்களா? இருந்தாலும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு குரு வந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பெரிய மைனஸ் இருக்காது. இருந்தாலுமே என்னடா அப்பப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஃபேமிலி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு வெளியில் போயிட்டு வர மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும். ஓகே, 6ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ எதிரிகள் தொல்லை இல்லை. சிறப்பான ஒரு அமைப்பு. 6ல் சனி இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு. ஸோ மேரேஜுக்காக ட்ரை பண்ணுறவங்க, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியும் பார்க்குறாரு இல்லைங்களா, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா. அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எந்தெந்த சுப காரியங்கள்லாம் செஞ்சுக்க முடியுமோ அழகாக செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணாமலே விடுறீங்க. ஸோ 9ஆம் இடத்துலேருந்து குரு இருக்கார். நம்மளுமே கொஞ்சம் வந்து நல்ல நேரம் வரும்போது அதை நல்லா கேட்ச் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்கணும், ஓகேங்களா? என்னென்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் 10ஆம் இடத்துல கொஞ்சம் பலகீனமாக இருப்பார், சரிங்களா? அதனால் என்னென்னா இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட விரோதத்தை நம்ம வளர்த்திக்கக்கூடாது, ஓகேங்களா? பெண்கள்னால் எல்லா பெண்களும் சரி, இது பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு துலாம் ராசி பெண்ணாக இருந்தாலுமே தான் கூட இருக்க சக தோழி, அம்மா, அக்கா எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா அவங்களால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், சரிங்களா? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15th வரைக்கும் தான், செப்டம்பர் 15th வரைக்கும் தான் இந்த நிலை. அதுக்கப்புறமேட்டு வந்து சுக்கிரன் 11th ஹவுஸ்க்கு வந்துடுவார். அதாவது 10th-லேருந்து 11th சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ பெரிய மைனஸ் இல்லை. ஸோ எப்போவுமே வந்து பெண்களை வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ செல்ஃபிஷாலாம் நான் இதை சொல்லலை, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக. பொதுவாகவே வந்து பெண்கள்ங்கிறதே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை பெண்ணுங்கிறது. அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு, சரிங்களா? அதனால் எப்போவுமே பெண்களான நம்மளுமே வந்து எந்த பெண்ணையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும், ஓகேங்களா? அந்த அந்த பெண்ணுக்கான என்னென்ன நம்மளால் நல்லது செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்கணும். அது நம்மளோட தாயாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஸோ பெண்களை போற்றி வணங்குறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அதை கட்டாயமாக ஆண் பெண் எல்லாருமே நம்ம செய்யணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th ஹவுஸில் சூரியன் இருக்கார். அப்போ இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிச்சுக்கலாம். அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த பீரியடில் வரும்போது அது உங்களுக்கு சாதகமாகவே கட்டாயம் இருக்கும், ஓகே? 11ல் கேது இருக்கிறதுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தான். என்ன ஒன்று, 12th ஹவுஸில் செவ்வாய் இருக்கார். செப்டம்பர் 14th மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிக்கு வராரு. அப்போ என்ன, ஹெல்த்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஓகேங்களா? செவ்வாய் வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கோபம் இதெல்லாம் அதிகமாகும், பண நஷ்டம் ஏற்படும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 விஷயம். முருகன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில். வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடும் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஆல்ரெடியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணும்போது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. இப்போ நம்ம தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான், ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க, கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக இந்த துலாம் லக்னம், துலாம் ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அசைவம் தவிர்த்துருங்க, வழிபாடு பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் லக்னாதிபதியே சுக்கிரன் பகவான். அதனால் வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதாவது உங்கள் ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நல்ல பணம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே கொட்டி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் தான். 2ஆம் அதிபதி இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த
செவ்வாயும் முருகனையும் நல்ல ஆக்டிவேஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ முருகன் கோவிலுக்கு போகிறது, அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கறது முக்கியமாக. அது வந்து நல்ல ஒரு தனவிருத்தியை கொடுக்கும். ஓகே. ஸோ முருகன் கோவிலுக்கு போங்க, முருகன் வழிபாடு படிங்க, சஷ்டி படிங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்துட்டு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் கூட இதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள் கட்டாயம் வந்து படிப்பில் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணிட்டு வாங்க. கலச வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. போன மாதமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததா, இந்த மாதமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு 2 ரெமெடி கொடுப்பேன், அதை கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கொஞ்சோண்டு நம்மளுக்கு கொஞ்சம் பேட்ரி லோவான மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த 2 டிப்பு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்குங்க. இந்த ராசிக்கு ஆல்ரெடி 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். பொதுவாக 5ஆம் இடத்துல ராகு வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலைகள். அது வந்து நெகட்டிவாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ நம்ம வேலை விஷயமாக கூட நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கேப் ஏற்படும். ஓகேங்களா? இருந்தாலும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு குரு வந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பெரிய மைனஸ் இருக்காது. இருந்தாலுமே என்னடா அப்பப்போ கொஞ்சம் நம்ம வந்து ஃபேமிலி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு ட்ரிப்பு வெளியில் போயிட்டு வர மாதிரியான அமைப்பு வந்து இருக்கும். ஓகே. 6ஆம் இடத்துல சனி பகவான். ஸோ எதிரிகள் தொல்லை இல்லை. சிறப்பான ஒரு அமைப்பு 6ல் சனி இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு. ஸோ மேரேஜுக்காக ட்ரை பண்ணுறவங்க, குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துல குரு இருந்து ராசியும் பார்க்குறாரு இல்லைங்களா, 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எந்தெந்த சுப காரியங்கள்லாம் செஞ்சுக்க முடியுமோ அழகாக செஞ்சுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து யூஸ் பண்ணாமலே விடுறீங்க. ஸோ 9ஆம் இடத்துலேருந்து குரு இருக்கார். நம்மளுமே கொஞ்சம் வந்து நல்ல நேரம் வரும்போது அதை நல்லா கேட்ச் பண்ணி நம்ம அதை பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? என்னென்னா சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன் 10ஆம் இடத்துல கொஞ்சம் பலகீனமாக இருப்பார். சரிங்களா? அதனால் என்னென்னா இந்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். பெண்கள்கிட்ட விரோதத்தை நம்ம வளர்த்திக்கக்கூடாது. ஓகேங்களா? பெண்கள்னால் எல்லா பெண்களும் சரி, இது பெண்களுக்கும் பொருந்தும். இப்போ ஒரு துலாம் ராசி பெண்ணாக இருந்தாலுமே தான் கூட இருக்க சக தோழி, அம்மா, அக்கா எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் வந்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஏன்னா அவங்களால வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சரிங்களா? அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அனுசரித்து போயிட்டோம்னா அந்த பிரச்சனைகளை வந்து தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15th வரைக்கும் தான், செப்டம்பர் 15th வரைக்கும் தான் இந்த நிலை. அதுக்கப்புறமேட்டு வந்து சுக்கிரன் 11th ஹவுஸ்க்கு வந்துடுவார். அதாவது 10th 11th சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ பெரிய மைனஸ் இல்லை. ஸோ எப்போவுமே வந்து பெண்களை வந்து நம்ம மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ செல்ஃபிஷாலாம் நான் இதை சொல்லலை, நானும் ஒரு பொண்ணுங்கிறதுக்காக. பொதுவாகவே வந்து பெண்கள்ங்கிறதே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, எப்படி கொண்டாடக்கூடிய ஒரு தன்மை பெண்ணுங்கிறது. அவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு. சரிங்களா? அதனால் எப்போவுமே பெண்களான நம்மளுமே வந்து எந்த பெண்ணையுமே கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஒரு பெண்ணை பார்க்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படணும். ஓகேங்களா? அந்த அந்த பெண்ணுக்கான என்னென்ன நம்மளால் நல்லது செய்ய முடியுமோ செஞ்சு கொடுக்கணும். அது நம்மளோட தாயாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி. ஸோ பெண்களை போற்றி வணங்குறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அதை கட்டாயமாக ஆண் பெண் எல்லாருமே நம்ம செய்யணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 11th ஹவுஸில் சூரியன் இருக்கார். அப்போ இந்த கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் சாதிச்சுக்கலாம். அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க, இந்த பீரியடில் வரும்போது அது உங்களுக்கு சாதகமாகவே கட்டாயம் இருக்கும். ஓகே. 11ல் கேது இருக்கிறதுமே நல்ல ஒரு சாதகமான அமைப்பு தான். என்ன ஒன்று 12th ஹவுஸில் செவ்வாய் இருக்கார். செப்டம்பர் 14th மேலே பார்த்திங்கன்னா செவ்வாய் ராசிக்கு வராரு. அப்போ என்ன, ஹெல்த்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? செவ்வாய் வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கோபம் இதெல்லாம் அதிகமாகும், பண நஷ்டம் ஏற்படும். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 விஷயம். முருகன் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைகளில். வெள்ளிக்கிழமையில் வந்துட்டு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இந்த 2 வழிபாடும் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஆல்ரெடியும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இவங்க 2 பேர்த்தையும் கொஞ்சம் வழிபாடு பண்ணும்போது இன்னுமே ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடுவீங்க. பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாமுக்கு வந்து 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. இப்போ நம்ம தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த செவ்வாய்க்கு அதிபதியான முருகனை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கண்டிப்பாக. ஸோ முக்கியமாக இந்த துலாம் லக்னம், துலாம் ராசியில் பிறந்தவங்க செவ்வாய் வெள்ளி இந்த 2 கிழமையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அசைவம் தவிர்த்துருங்க, வழிபாடு பண்ணுங்கள்.
ஓகேங்களா. ஸோ உங்கள் லக்னாதிபதியே சுக்கிரன் பகவான். அதனால் வெள்ளிக்கிழமையில் வந்து சுக்கிரனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அதாவது உங்கள் ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக வந்து சுக்கிரன், மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது நல்ல பணம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் கிடைக்கும் அப்படிம்பாங்க. உங்கள் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே கொட்டி கொடுக்குறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செவ்வாய் பகவானும் முருகப்பெருமானும் தான். 2ஆம் அதிபதி இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த செவ்வாயும் முருகனையும் நல்லா ஆக்டிவேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ முருகன் கோவிலுக்கு போகிறது, அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கறது முக்கியமாக. அது வந்து நல்ல ஒரு தனவிருத்தியை கொடுக்கும். ஓகே. ஸோ முருகன் கோவிலுக்கு போங்க, முருகன் வழிபாடு படிங்க, சஷ்டி படிங்க. இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி வந்துட்டு கிரக நிலைகள் ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளஸ் கூட இதையும் சேர்த்து நீங்கள் செஞ்சுருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். படிக்கிற குழந்தைகள் கட்டாயம் வந்து படிப்பில் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா. குலதெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணிட்டு வாங்க. கலச வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு.